வெள்ளை கொண்ட கடலை கிரேவி எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க. பூரிக்கு சென்னா சாப்பிடுவோம்ல, சென்னா மசாலான்னு சொல்லுவோங்க. அது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி நான் பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா அரைக்க போகிறேன், அதனால பெருசு பெருசாக தான் வெட்டியிருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை வேக வச்சுருப்போம்ல, அதில் கொஞ்சம் போட்டதுனால இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் சோம்பு திருகுன மாதிரி அரைச்சி அதையும் இதிலோட கலந்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசாலா கரம் மசாலா சொல்லுவோம்ல, அது நான் வீட்லேயே அரைச்சது. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அது செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. நல்லா ஆற வச்சு அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கடலை வந்து நான் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலை நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சதை கடாயில் போட்டு கொதிக்க விடணும். வேக வச்ச கடலையும் அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதி வந்து எண்ணெய் மேலே படிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. கடலை கிரேவி ரெடி. சென்னா மசாலான்னு சொல்லுவாங்க. பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.